சோழன் சொல்லுவான், நம்ம வீட்லலாம் வேலை பார்க்கணும், ஒரேடியா இடிச்சுட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதெல்லாம் உடனே பல்லவன் சொல்லுவான், அந்த மாரிலாம் பண்ணுனா ஒரே நாள்லலாம் பண்ண முடியாதுல்ல. அதான் கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணலாம் இந்த மாரி லைட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, சேரன் சொல்லுவான், கொஞ்சம் லைட்டா ஓரளவுக்கு பூசிட்டு பெயிண்ட் அடிச்சாலே போதும்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்ப சொல்லும்போது பல்லவன் சொல்லுவான், நம்ம வீட்ட ஒரு மேஸ்திரி வீடுன்னு சொல்லி சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்கண்ணா. அது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இப்ப இந்த வேலைலாம் பார்க்கோம். நம்மளுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல, இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அவன் சேரன் ஃபீல் பண்ணிட்டுருப்பான். அப்போ இவன் சோழன் சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா பார்த்துக்கலாம். யார் வராங்கன்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனைனாலும் பார்த்துடலாம்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்து அவரு நடேசன் வந்து சைக்கிள் அப்படியே பின்னாடி நோண்டிட்டு இருப்பாரு. அப்போ வேணுக்குன்னே இவன் வந்து கூப்பிடுவான், "ஏன் பக்கத்து வீட்டுக்காரரே, பக்கத்து வீட்டுக்காரரேன்னு" சொல்லி அவன கூப்பிடுவான். அப்போ சேரன் வந்து சொல்லுவான், "சும்மா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து சவுண்டு 2 பேரும் சவுண்ட் விட்டுட்டு வருவாங்க. "ஏய் நிறுத்து" அப்படிங்கிற மாரி சத்தம் போட்டுட்டு வருவாங்க. சத்தம் கேட்டு திரும்பி பார்ப்பாங்க. அங்க பார்த்தா அவங்க அத்தையும், அவங்க பெரியப்பாவும் அங்கேருந்து வருவாரு. வந்துட்டு சொல்லுவாங்க, "இந்த வீட்ல தான் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே, திரும்ப ஏன்டா நீங்க வேலை பார்க்குறீங்க? சோறு சாப்பிட்றீங்களா? இல்ல வேற எதுவும் சாப்பிட்றீங்களான்னு?" சொல்லிட்டு அவங்க அத்தைக்காரி திட்டிகிட்டே வருவா. அப்போ வந்து இவன் சொல்லுவான், பல்லவன் இல்ல சோழன் சொல்லுவான், "எதுக்கு நான் யாரும் அப்படி ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலையே" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு அவங்க அத்தை சொல்லுவா, "இந்த வீடு தான் கேஸ்ல நடக்குதுல்ல, அப்போ அப்புறம் அந்த டைம்ல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க தெரியாதா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "அப்படி ஒண்ணும் ரூல்ஸ்லாம் கிடையாதே" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோழன். அப்போ சேரன் வந்து இருடா இருடான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அத்தை சொல்லுவா, நாங்க தான் வந்து இந்த வீடு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நாங்க கேஸ் போட்டிருக்கோம்ல, அது உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அவங்க அத்தை இருப்பா. அப்போ அவன் வந்து சொல்லுவான், சேரன் சொல்லுவான், "அத்தை அதாவது உங்களுக்கு வந்து பெரிய வீட குடுத்துட்டாங்க. அதே மாரி பெரியப்பாவுக்கு வந்து தோட்டம் தொரவுன்னு குடுத்தாச்சு. எங்களுக்கு இந்த சின்ன வீடு மட்டும் தானே குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாதிரி வந்து சேரன், "தாத்தா எங்களுக்கு தானே குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவான். அதுக்கு அவங்க அத்தை சொல்லுவா, "எங்களுக்கு உங்களுக்கு குடுக்க இஷ்டம் இல்ல. அதனால நாங்க கேஸ் போட்டுருக்கோம். நீங்க வந்து அதையும் மீறி ஏதாவது வேல பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து போலீஸ இப்ப கூப்ட்டுருவோம்." அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட சொல்லுவா, "அண்ணா நீ போலீஸ்க்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு அவங்க அத்தை சொல்லுவா. அப்ப வேண்டாம் அத்தை வேண்டாம் அத்தைன்னு அவன் சொல்லும்போது, பல்லவன் வந்து சொல்லுவான், சோழன் சொல்லுவான், "அது பாட்டுக்கு இருக்கட்டும். கால் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அவன் சேரன் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி, "நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. ஒண்ணும் செய்ய வேண்டாம்." அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிருவான். அப்போ அவங்க அத்தை சொல்லுவா, "இனிமே ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா, நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவோண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பா. சேரன் வந்து அனீஸ் கிட்ட சொல்லுவான், வேலைலாம் பண்ண வேண்டாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவான். அப்போ வந்து சோழன் சொல்லுவான், "ஏண்ணே இப்படி இருக்காங்க? நீ என்ன அவங்களுக்கு பயப்படுற?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்போ அதுக்கு வந்து சேரன் சொல்லுவான், "நம்ம வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் வராங்களாடா, அந்த டைம்ல போலீஸ்லாம் வந்தா நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவன் சொல்லுவான். அதனால ஒண்ணும் பண்ண வேண்டாம்டா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் சொல்லுவான், பல்லவன் சொல்லுவான், "நம்ம வீட்ல இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. நம்ம அப்பாவ பார்த்தியா? அவர் பாட்டுக்கு இருக்காரு" அப்படின்னு சொல்லுவான்.